நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஜெனரிக் மெடிசன் எடுத்துக்கிறதா இல்லை பிராண்டட் மெடிசன் எடுத்துக்கிறதா? வாங்க பார்க்கலாம். I am Dr. Saravanan, MBBS MD General Medicine, Fellowship Intensive Care Medicine, and as well as Certified Diabetologist. ஸோ பிராண்டட் மெடிசன் ஏன் விலை அதிகமாக இருக்குது? பிராண்டட் மெடிசன் வந்துட்டு விலை அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அது வந்துட்டு என்ட்ரி கோட்டட் டேப்லெட், அது இல்லாமல் வந்துட்டு அதை வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிராண்டட் மெடிசன் கிளினிக்கல் ஃபேஸ் ட்ரையல் வந்து போயிட்டு வருது. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. கிளினிக்கல் ஃபேஸ் ட்ரையல்னா அதாவது வாலண்டியர் மனிதர்கள் கிட்ட வந்துட்டு அதை கொடுத்து அதை வந்துட்டு செக் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு வெளில பாஸ் அவுட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்துட்டு நோயாளிகள் கிட்ட கொடுத்து வந்துட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி வந்துட்டு செக் பண்ணுறதுக்கு வருடங்கள் வந்துட்டு பல ஆகலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணி அதனுடைய அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் எதாவது இருந்துச்சுன்னா அதாவது ஃபார்மகோ விஜிலன்ஸ் வந்துட்டு அதை செக் பண்ணி அதை வந்துட்டு கவுண்டராக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான ரெக்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பிராண்டட் மெடிசனில் அதிகமாக இருக்குது. ஸோ ஜெனரிக் மெடிசனில் இதெல்லாம் இருக்கா அப்படின்னா அது அந்த அளவுக்கு அப்படின்றது கேள்விக்குறி தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் ப்ரிஃபரிங் பிராண்டட் மெடிசன்ஸ் ஒன்லி ஃபார் த பாஸ்ட் 10 years. என்னுடைய கிளினிக்கல் ப்ராக்டிஸில் நான் வந்து பிராண்டட் மெடிசன் தான் வந்துட்டு எப்பயும் யூஸ் பண்ணுறேன்.